விஜய்க்கு இனிமேல் விளம்பரம் தேவையா என்ன? விஜய்க்கு எந்த விளம்பரமும் தேவையில்லை. விஜய் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். விஜய்க்கு வந்த கூட்டத்தை பார்த்தீங்கல்ல மலேசியாவில். தமிழ்நாட்டில் தான் இவ்வளோ கூட்டம் சேருதுன்னா மலேசியாவில் வெளிநாட்டில் கூட இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. அங்கே இருக்கிற தமிழர்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து விஜயை கொண்டாடி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல ஸ்டார் நைட்ஸ் எல்லாம் வந்து மலேசியாவில் நடந்திருக்கு. ஆனால் அப்பெல்லாம் கூட பல நடிகர்கள் இதில் கலந்துக்கிட்ட நேரம், அதாவது வந்து ரஜினிலேருந்து, கமல்லேருந்து, விஜயகாந்த்லேருந்து, சத்யராஜ்லேருந்து, பிரபு கார்த்திக்லேருந்து பல நடிகர்கள் கலந்துக்கிட்ட நேரத்தில் கூட இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம் வந்ததில்லைன்னு சொல்கிறாங்க. மலேசியா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து இந்த வந்து கூட்டம் வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மக்கள் வெள்ளம் வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ விஜய்க்கு பப்ளிசிட்டியே தேவையில்லை. விஜய் வந்து இன்றைக்கி வந்து அரசியல் சினிமா தாண்டி அரசியலுக்கு வந்துட்டார். ஆனால் இந்த படம் அப்படின்னும் போது அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த படத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அவர் வந்து அந்த படத்தினுடைய இயக்குனர் ஹெச் வினோத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேச மாட்டார். பொதுவாகவே தெரியும் ஹெச் வினோத் எங்கேயுமே பெருசாக பேசி நம்ம பார்த்ததில்லை. ஆனால் அட்லிலாம் பார்த்தீங்கன்னா எந்த மேடை கிடைச்சாலும் அவர் நினச்சதெல்லாம் பேசுவார். லோகேஷும் பார்த்தீங்கன்னா பெருசாக பேச மாட்டார். நெல்சன் வந்து ஓரளவுக்கு பேசுவார். ஸோ இதெல்லாம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுடைய இயல்பு. ஹெச் வினோத் இன்றைக்கி வந்து ஒரு நட்சத்திர இயக்குனர் நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அஜித்தை வச்சு 3 படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி வந்து விஜய் என்ற ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து இந்த கடைசி படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு. அந்த நம்பிக்கையை விஜய் வந்து ஹெச் வினோத் மேலே வச்சு அந்த படத்தை கொடுத்துருக்காரு. மொத்தத்தில் ஹெச் வினோத் இது ரீமேக் படம் தான். இது பகவந்த் கேசரி அப்படின்ற பாலையாவோட படம் தான். ஆனால் வந்து முழுக்க அந்த ரீமேக் படங்கிற தெரியாத மாதிரி இது ஒரு முழு விஜய் படமாக எடுத்திருக்காரு. ஒரு மசாலா, அப்புறம் பார்த்திங்கன்னா விஜயினுடைய பாட்டு, டான்ஸு, ஃபன்ஸ் டைலாக் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மேக்ஸிமம் என்டர்டெயின்மெண்ட், அதாவது மக்கள் இந்த படத்தை பார்த்தா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி படத்தை எடுத்திருக்காரு. ஸோ அவருடைய படத்தை அவர் வந்து அந்த மேடையில் ப்ரொமோட் பண்ணுறார். அப்படி தான் நம்ம பார்க்கணும்.